எங்களுடைய வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் இயங்குகின்ற விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு முழுமை பெறாத நிலையில் காணப்படுகிறது. கௌரவ அமைச்சர் அவர்கள் அதை நிறைவு செய்வதற்காக 600 மில்லியன் ரூபாய் மேலதிகமாக தேவைப்படுகிறது. உங்களுடைய அமைச்சில் இருந்து இந்த 600 மில்லியனை ஒதுக்கீடு செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட இருதய மற்றும் சிறுநீரக சிகிச்சை பிரிவை இயங்க வைப்பதற்கான ஆளணியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். செட்டிகுளம் ஆதார வைத்தியசாலை இது ஒரு பாரிய பிரதேசத்தை கவர்ன்ற ஒரு வைத்தியசாலையாக இருக்கின்றது. அங்கு பாரிய குறைபாடுகள் காணப்படுகிறது. ஆய்வுகூட வசதி அங்கு மேம்படுத்தப்பட வேண்டும். திணைக்களத்தின் ஊடாக அதற்குரிய கோரிக்கை சுகாதார அமைச்சர் அவர்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே லங்கா சித்த ஆயுர்வேத மருத்துவ கல்லூரி என்ற ஒரு கல்லூரி இருக்கின்றது. கடந்த சில ஆண்டுகளாக இந்த லங்கா சித்த மருத்துவ கல்லூரி நிதி பிரச்சனை, அங்கு ஏற்பட்ட நிர்வாக பிரச்சனை காரணமாக மூடப்பட்டிருக்கின்றது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த கல்லூரியை சுதேச மருத்துவ துறையின் நிர்வாகத்தில் எடுத்து நடைமுறைக்கு கொண்டு வருமாறு தங்களை தேவையாக கேட்டுக்கொள்கிறேன். ஹட்டன் டிக்கோயா நகரத்தில் இருக்கின்ற கிளங்கன் ஹாஸ்பிட்டல் கௌரவ இந்திய பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்த ஆஸ்பத்திரி இன்றும் அதிலே அதே காடர் தான் இருப்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. காடர் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்மையிலே ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடந்த பொழுது கூட அங்கு பெரும் கஷ்டத்துக்கு மத்தியிலே தான் அந்த பேஷண்ட்ஸ் அங்கு உள்ளுக்கு போய் அட்மிட் ஆகிறதுக்கான ரொம்ப பிரச்சனைகள் உண்டாக்கப்பட்டது. ஹட்டன் பகுதியிலே இருக்கின்ற இந்த ஹாஸ்பிட்டலை வைத்தியசாலையை திருத்துவதற்கு காடர் அதிகரிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஸ்ரீபாத செல்லுகின்ற மக்கள் மஸ்கேலியா ஊடாகத்தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே மஸ்கேலியா ஹாஸ்பிட்டலை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பெருந்தோட்ட பகுதியிலே இருக்கின்ற சுகாதார அதற்கு காரணம் முற்றுமுழுதாக அந்த ரயன் முறைகளை ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பெருந்தோட்ட பகுதியில் இருக்கின்ற சுகாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை மிகவும் கஷ்டமான ஒரு செயலாக இருக்கும். மன்னார் மாவட்டத்தினுடைய வைத்தியசாலை மாவட்ட பொது வைத்தியசாலையின் குறைபாடுகள் நிறைய காணப்படுகிறது. ஒரு முறை அமைச்சர் அவர்கள் அல்லது உங்களது பிரதி அமைச்சர் அவர்களை மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். அந்த அளவிற்கு ஆளணி பற்றாக்குறை இல்லை, தளபாடங்கள் இல்லை. இப்படி பொது வைத்தியசாலை என்ற பெயரிலே இயங்குகிறதொழிய ஒரு மன்னார் மாவட்டத்தின் எல்லா வளங்களையும் கொண்ட வைத்தியசாலையாக அது இருக்கவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். விபத்து மற்றும் அவசர சிகிச்சை மன்னாரிலே இல்லை. அந்த விபத்து நடந்துவிட்டால் அதை வவுனியாவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கு தான் அனுப்புகிறார்கள். அந்த திறப்பதற்கான கவனத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். எமது நாட்டிலே மக்களுக்கு வழங்கப்படும் இலவச சுகாதார சேவையை மேம்படுத்தும் முகமாக கௌரவ ஜனாதிபதி அவர்களால் மிகப்பெரிய பாரிய நிதி ஒன்று, அதாவது மொத்த செலவினத்தின் 12% ஒதுக்கியதன் மூலம் எமது மக்களுக்கு ஒரு தரமான வைத்திய சேவையை பெற்றுக்கொள்ள வழிவகுக்கப்பட்டுள்ளது. அதற்காக நான் சுகாதார அமைச்சருக்கும் ஜனாதிபதிக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாக இந்த கிராமிய வைத்தியசாலைகளே போதிய வசதிகள் இருந்தாலும் தேவையான மனித வளம் இன்மையால் நோயாளிகள் சிரமத்தின் மத்தியில் அதிக பணத்தையும் செலவு செய்து நேரத்தையும் செலவு செய்து நகரில் உள்ள வைத்தியசாலையை நாடி வர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த கிராமிய வைத்தியசாலைகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து தேவையான ஊழியர்களை நியமனம் செய்து வைத்தியர்களையும் அங்கு சேவைக்கு அமர்த்தி அந்த வைத்தியசாலைகளின் சேவையை எமது கிராமிய மக்களுக்கு